மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இப்போதான் வந்து சிம்பு வந்து தெளிவாக இருக்கிறாப்புல. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, இந்த அரசன் பட பிரச்சனை இப்போ தான் நான் முடிச்சுட்டு, நான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா நீண்ட கால பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ தான் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே வந்திருக்கேன், என்னை எதுவும் இழுத்து விட்றாதீங்க அப்படின்னாருல, அதுதான். மற்றபடி வந்து டிஆர் கருத்து டிஆருடைய கருத்து. படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். அப்டேட்ன்றது உங்களுக்கு ஒன்று கேட்டால், யோகி பாபு வந்துட்டார் உள்ள படத்துக்குள்ள, அமீர் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு. கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர். அந்த சிம்புவோட லைஃப் கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வேற லெவலில் இருக்கும். இது ஏற்கனவே ராஜன் வகைரான்னு சொல்லி சொல்லப்படுது இல்லை, ராஜன் வகைரா பேர் இல்லையே தவிர, இந்த அரசன் படம்ன்றது முழுக்க அமீருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கண்காணிப்பில் வளருதுன்னு சொன்னால், மயிலை சிவான்ற அந்த கேரக்டரில் நடிக்கக்கூடிய சிம்புவோட மேற்பார்வையில் அந்த பையன் வளர்றான். ஆண்ட்ரியா வந்து ரகசியமாக வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கபடி பிளேயர்கிட்ட கொடுத்து வளர்க்குற மாதிரி, அந்த கபடி பிளேயர் தான் வந்து சிம்பு. இதுதான் இப்போதைக்கு வந்து படத்தை வந்திருக்கு. உண்மையிலேயும் வந்து கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு வெற்றிமாறன். அது குறிப்பாக மயிலை சிவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மதுரையிலேருந்து இங்கே சென்னை, அதாவது படத்தில் வந்து சிம்பு வந்து இவர் வந்து இங்கேருந்து சோனாம்பேட்டை, இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து வந்தவர் மயிலை சிவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வர மாதிரி, மதுரை டைகர்ன்ற அந்த ரோல் தான். ஸோ மதுரை டைகர்ன்ற அந்த ரோலில் வந்து சிம்பு நடிக்கிறாரு. அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து யார் எந்த தாதாவோட இருக்கிறாரு, அவர் சென்னையில் வந்து அவர் செய்யக்கூடிய சம்பவங்கள், மயிலை சிவகுமார் வந்து எப்படி சம்பவம் பண்ணார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கடமையை பண்ணிட்டு போனாங்க. இதில் ஒரு சில நடிகர்கள் மட்டும் ப்ரெஸ் மீட்டுன்ற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இதில் வந்து சர்ச்சைக்கான விஷயம் என்னன்னா, செய்தியாளர் கேட்குறாரு சிம்பு அவர்கள்ட்ட, கேட்கும்போது நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் சிம்பு அவர்கள் வந்து நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் வந்து, இப்போ தான் வந்து சிம்பு வந்து என்ன சொல்கிறதுனா தெளிவாக இருக்கிறாப்புல. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, என்னை எதுக்கு இதெல்லாம் இழுத்து விட்டுறாதீங்க, நான் இப்போ தான் வந்து எப்பவுமே கொஞ்சம் சீரியஸாக பேசுவாப்புல இல்லையா. அது வந்து வழக்கமாக டிஆர் பேசுவார்னு வச்சுங்க, அவர் கதை விட்டுங்க. ஆனால் டிஆர் சொன்னது ஒரு கருத்து நம்ம சொல்லணும், அது நான் சொல்கிறேன். சிம்பு சொன்னது முதல்ல சொல்கிறேன். சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த அரசன் பட பிரச்சனை இப்போ தான் நான் முடிச்சுட்டு, நான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா நீண்ட கால பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த ஐஸ்வரி கணேஷ்க்கு அவருக்கு நடந்த அந்த அட்வான்ஸ் வாங்கின பிரச்சனையில் வந்து நீண்ட காலமாக இருந்துச்சு. வந்து அது ஒரு தடையாகவே இருந்தது. இப்போ அரசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இப்போ வந்து படம் வந்து மேக்கிங் இருக்குது. அப்போது தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வந்து இப்போ வரும்போது, அப்போ அதை என்ன செஞ்சால் முடிச்சுட்டு வந்து அவர் இப்போ சினிமாவில் வந்து ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா என்னை தேவையில்லாமல் ஏதாவது என்னை இழுத்து விட்டுறாதீங்க, எதாவது கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே அதான் உண்மையும் கூட. எதுக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு கருத்து கேட்டு. ஓகே சார், ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க சிம்புவை பற்றி, இனிமேட்டு நான் படம் நடிக்க போகிறேன், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்த அப்டேட் எதுவுமே வராமல் இருக்கு. இல்லை இது அப்டேட் வந்து அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சடனாக வந்து ஒரு 10 நாள் ஷூட் வந்து நிறுத்தினாங்க. இந்த தேர்தலுக்காக ஒன்று, அதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஐஸ்வரி கணேஷோட ஃபினான்ஸ் பிரச்சனை வந்த உடனே அது தொடர்ச்சியாக வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரியான அவரும் வந்து என்னென்னா, இந்த நேரத்தில் வந்து இந்த பிரச்சனையை நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினச்சாதான் என்னன்னு தெரியல ஒரு வேலை ஐஸ்வரி கணேஷும். பட் அவங்க கூட ஒரு அமிக்கபுளாக பேசி என்ன செஞ்சாங்கன்னா, தானு வந்து ஏதோ செட்டில் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த பேமெண்ட்டை. அதாவது சிம்புக்கு தரக்கூடிய அந்த சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுத்து அதை வந்து அமிக்கபுளாக பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேட்டால் மொத்தம் 12 கோடி ஏதோ கேட்டிருந்தாரு. 7 கோடி வந்து அந்த ப்ரைம் ஷூட்டுக்காகவும், 5 கோடி வந்து அட்வான்ஸ் தொகையும். ஸோ 5ஓட சேர்த்து ஏதோ 7.5 கோடி ஏதோ மொத்தத்தில் 12 கோடி கேட்டிருந்தாரு. அது 7.5 கோடி ஏதோ பேசி முடித்து செட்டில் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையும் கூட, செட்டில் ஆயிடுச்சு.
இப்போ வந்து என்னென்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக வந்து இந்த ரூல்ஸ்க்காக கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஷூட் வந்து அநேகமாக இந்த வீக்கில் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதுதான் சிம்புவும் சொல்கிறாரு சொல்லிட்டு படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அப்டேட்டுன்றது உங்களுக்கு ஒன்று கேட்டால் யோகி பாபு வந்துட்டார் உள்ள படத்துக்குள்ளே. அதே மாதிரி வந்து அமீர் இருக்கிறாரு, விஜய் சேதுபதி இருக்கிறாரு. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர். அந்த சிம்புவோட லைஃப் கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு தெரியும்ல, இது ஏற்கனவே ராஜன் வகைரான்னு சொல்லப்படுதில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜன் வகைரா பேர் இல்லையே தவிர இந்த அரசன் படம்ன்றது முழுக்க அமீர் அந்த அரசனை படத்தில் வந்து அமீருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கண்காணிப்பில் வளருதுன்னு சொன்னால் மயிலை சிவான்ற அந்த கேரக்டரில் நடிக்கக்கூடிய சிம்புவோட மேற்பார்வையில் அந்த பையன் வளர்றான். அந்த பையன் யாருன்னா யாரை போட்டிருக்காங்க அந்த பையன், அதாவது அமீரோட பையன்ற அந்த அடிப்படையில் யாரை போட்டிருக்காங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் நடிப்பான்ல, ஸ்கூல் பையனும் நடிப்பான் பாருங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியில், அந்த பையன் தான் அதில் நடிக்கிறான். அதாவது அமீரோட மகனை வளர்ப்பதற்கு ஒரு பையனை வந்து அமீருக்கு பிறந்த பையனை வந்து அமீர் வந்து அந்த படத்தை இறந்துருவார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அமீர் இறந்துருவார். ஆனால் வந்து அமீருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் பிறந்த அந்த பையன் வந்து ஆண்ட்ரியா வந்து ரகசியமாக வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கபடி பிளேயர்கிட்ட கொடுத்து வளர்க்குற மாதிரி அந்த கபடி பிளேயர் தான் வந்து சிம்பு. இதுதான் இப்போதைக்கு வந்து படத்தை வந்திருக்கு. உண்மையிலேயும் வந்து கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்காரு யார், வெற்றிமாறன். படம் கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர், நோ டவுட்டு. சிம்புவோட கேரியரை புரட்டி போடுற மாதிரி இருக்கும் அந்த படம். அதில் குறிப்பாக மயிலை சிவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மதுரையிலேருந்து இங்கே சென்னை வந்து, அதாவது படத்தில் வந்து சிம்பு வந்து இவர் வந்து இங்கேருந்து சோனாம்பேட்டை இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து வந்தவர் மயிலை சிவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வர மாதிரி மதுரை டைகர்ன்ற அந்த ரோல் தான். ஸோ மதுரை டைகர்ன்ற அந்த ரோலில் வந்து சிம்பு நடிக்கிறாரு. அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து எந்த தாதாவோடு இருக்கிறாரு, அவர் சென்னையில் வந்து அவர் செய்யக்கூடிய சம்பவங்கள், மயிலை சிவகுமார் வந்து எப்படி சம்பவம் பண்ணார், அந்த மாதிரி அதை வச்சு மையப்படுத்தி தான் படம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே வந்து படம் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்திருக்கு. ஆனால் படம் ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, இதாகிடுச்சுனாங்க. சிம்பு தரப்புலேருந்து செய்திகள் வந்து சொல்லப்பட்டதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடலாம். அது ப்ரெஸ் மீட் பண்ணால் அது இன்னும் பேசும் பொருளாகுன்றதுனால அது வந்து நாங்கள். ஆனால் வந்து சிம்பு இப்போ பேசும்போதே அதுக்கு ஃபுல் அப்டேட் எல்லாம் வந்துடுச்சு. என்னென்னு கேட்டால், அப்பா இப்போ தான் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே வந்திருக்கேன், எதுலையும் இழுத்து விட்றாதீங்க அப்படின்னாருல. அதுதான். மற்றபடி வந்து டிஆர் கருத்து டிஆருடைய கருத்து பாருங்கள். இவரே எடுத்துங்க, சிவகுமாரே எடுத்துங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்கும் போது டாஸ்மாக் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு வந்து 40% குடிகாரன் ஆகிட்டாங்க இந்த டாஸ்மாகால் அப்படின்னு சொல்கிறது. அது நம்ம வந்து புறந்தள்ள முடியாது தான். ஆனாலும் இதெல்லாம் வந்து இந்த ஒப்பீனியன் சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி சொல்கிறாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ இதே வந்து இவர் சொல்கிறார் இல்லையா, டாஸ்மாகால் 40% குடிகாரன் ஆகிட்டாங்க, 40 என்ன கேட்டால் 60% ஆகிட்டாங்க. அது சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் உள்ள, அதான உண்மை. அப்போ இவர் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆட்சியில் வந்து இதே ஸ்டாலின் என்னங்க சொன்னார், டாஸ்மாகை மூடுவோன்னு சொன்னார். மூடினாரா? மூடலைல்ல. அப்போ இந்த மீண்டும் அவங்களுக்கு திருப்பி வாக்களிச்சா என்னங்க பொருள் இருக்குது இதில் அப்படின்னு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. நியாயமாகவே கேட்கலாம், பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போது ஓட்டு போட வரும்போது ஒரு கேள்வி மைக்க நீட்டும் போது அப்போ கொந்தளிக்கிறதுன்றது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குல்ல. அப்போ இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் இப்போ அப்படி பார்த்தா வந்து டிவிகே தரப்பில் வந்து போதை ஒழிப்போன்னு சொன்னாங்களே தவிர டாஸ்மாக் குறித்து பேசவே இல்லை. விஜய் கூட வந்து டாஸ்மாக் குறித்து எந்த கருத்தும் இல்லையே. தேர்தல் அறிக்கையில் கூட நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம்லாம் அது எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனால் அது பெரிய சப்ஜெக்ட். அது மதுக்கடைகளை மூடுறதுன்னு ஒரு பாலிசி நீங்கள் எடுத்தால் கூட, அது யார் எடுத்தாலும் சரி, அது வாக்குக்காக சொன்னால் கூட வந்து அது தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது கேட்டால் நீங்கள் மதுக்கடைகளை மூடுறீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள், 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று கள்ளச்சாராய பிரச்சனை இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை வந்து எப்படி ஈடுகட்டுறது, 2 சிக்கல் இருக்குது. அப்போது போகிற போக்கில் எளிதாக வந்து எந்த ஒரு மாற்று திட்டமும் இல்லாமல் வந்து உடனே அறிவிச்சிட முடியாது. ஆனால் அப்படி ஒன்று வந்து பிரச்சாரத்தில் வந்து முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு மாற்று அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்கணும். கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது, சரிங்களா? ஏற்கனவே இருக்கிற நாட்டில் இருக்க பல பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களையும் வந்து குற்றங்களை ஒழிக்கிறதுக்கே வந்து போதையும் பாலியல் குற்றங்களை ஒழிக்கிறதுக்கே உங்களால் முடியல. அதுக்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஃபுல்லாக வீணாக போகுது. அப்படி இருக்கும்போது
கள்ளச்சாராயம் வந்துச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எப்படி சமாளிக்கிறது எவ்வளோ சிக்கல் இருக்குல்ல. அதனால் போகிற போக்கில் வந்து டாஸ்மாக் வந்து மூடிடுவோம்னு சொல்கிறவும் முடியாது. கடந்த தேர்தல் அப்படி சொல்லி தான் இவங்க வந்து இப்போ டிஎம்கே தரப்பில் இந்த முறை அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அது முடியாதுன்றது தெரிஞ்சதுனால அவங்க அதை பற்றி பேசலை. ஆனால் பட் இவர் பேசக்கூடிய கருத்து கரெக்டு சிவகுமார் சொல்கிறது. ஆனால் அதை சொல்லக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு கொஞ்சம் அதோடைய ஒரு அந்த ஃபேக்டை வந்து மக்கள் உணர்ந்திருப்பாங்க. அண்ணன் சொல்கிறது சரிதான், டாஸ்மாக் மூடுறது சொன்னாங்க, மூடவே இல்லைன்னு சொல்லும்போது அதை சிந்திச்சு வாக்களித்திருக்கோம். நீங்கள் வாக்குச்சாவடியில் வந்து அதை சொல்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது சரியான ஏற்புடையதாக இல்லை. ஏதோ ஒரு செயற்கையாக வந்து ஏதோ கோவப்பட்ட மாதிரி தான் நமக்கு தோணுது. உள்ளபடியே நீங்கள் உண்மையாக கோவப்பட்டால் கூட சிவகுமார் வந்து செயற்கை. ரெண்டாவது வந்து சிவகுமார் இது மாதிரி கோவப்படுறதுக்கு முன்னாடி கலைத்துறையிலே ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் வந்து மது அருந்தாமல் படத்தில் நடித்தார். டி ராஜேந்தர் கூட தான் மது அருந்தாமல் வந்து படத்தில் நடித்தார். இன்னும் கூட சில நடிகர்கள் இருக்கிறாங்க தான். அவங்க வந்து பிரதானமான நடிகராக இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்பியார் கூட நீங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? நம்பியார் வந்து கையில் வந்து சொல்லுவாங்க. நம்பியார் உண்மையிலே வந்து மது அருந்துற பழக்கம் கிடையாது யாருக்கு, நம்பியாருக்கு. ஆனால் வந்து ஒரு கையில் சும்மா அப்படி கிளாஸ் அப்படி வச்சிருக்க மாதிரி அது மாதிரி ஆக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆனால் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து பண்ணதில்லை. ஒரே ஒரு பாடலில் கூட பார்த்திங்கன்னா தைரியமாய் சொல்லு நீ மனிதன் தானான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கையில் வந்து ஒருத்தர் வந்து மது வச்சிருக்க மாதிரி எம்ஜிஆர், அதை தடுக்கிற மாதிரி ஒரு எம்ஜிஆர், அப்படி தான் வந்து அதை தடுத்து பாடுற மாதிரி ஒரு எம்ஜிஆர் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு பாட்டு வந்து சிந்து பைரவின்னு நினைக்கிறேன், அண்ணன் நல்லா பாடியிருப்பார், ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருப்பார். ஒரு குடிகாரனா, நிஜ குடிகாரன் கூட அப்படி நடிச்சிருப்பானான்னு தெரியாது, அது ஒருவேளை குடிச்சிட்டு நடிச்சாருன்னு தெரியாது நமக்கு. அது சொல்லார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. இன்னொரு படம் இருக்குது வந்து, அது வந்து வண்டி சக்கரம்னு ஒரு படம். அதில் வந்து சில்க், அதில் அந்த படத்தில் தான் சில்க் ஸ்மிதா வந்து அறிமுகமாகறாங்க. அவங்க சாராயம் விற்கிற மாதிரி, அந்த சாராயங்களில் சாராயம் குடிக்கிற மாதிரி இன்னும் பல படங்கள் சொல்ல முடியும் சிவகுமார். அப்போ நீங்கள்லாம் வந்து படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி போதை விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இது அப்புறம் இப்போ வந்து டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆகிட்டான், 50%. உங்களால் தான் அந்த 40% ஆனதே. அதோட ஒரு படி மேலே போயிட்டு வந்து சூர்யா வந்து வாரணமாயிரம் படத்தில் வந்து போதை ஏற்றிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சலை அஞ்சலை பத்தலை பத்தலை ஒரு பாட்டு வருது. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன், இந்த நடிகர்கள்லாம் வந்து இந்த வாக்குச்சாவடி வந்து தான் ஒரு காமெடியாக நிறைய பண்ணுவாங்க. இப்போது டிஆர் வந்து பேசினார், இந்த வழக்கமாக பேசக்கூடிய அந்த அடுக்குமொழி மொழி இருக்குல்ல, எரியுது பரியுது சொரியுதுன்னு பேசினார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வார்த்தையை அவர் கேட்டார்ல, சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து தனி பாதை இருக்க வேண்டாம், தனி கியூ இருக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்டார். அது வந்து உண்மையிலே வந்து அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. எலெக்ஷன் கமிஷன் நோக்கி கேட்ட கேள்வி தான் அது. 70 வயது உள்ளவங்களாம் எப்படி வந்து லைனில் நின்று போடுவாங்க, அவங்க தனி இருக்க வேண்டாமா, கியூ இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கூட கேட்டார். அதெல்லாம் இருக்குன்னா கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டால் வந்து சிம்ரன் சொன்ன ஒரு வார்த்தை தான். அது யாரும் மைண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பொதுவாக சொன்னாங்க. இது வந்து இந்த வாக்களிக்கிற வாக்குரிமைன்றது வந்து ஏதோ வந்து ஷூட்டு நினச்சிக்காதீங்க, ட்ராமா நினச்சிக்காதீங்க, இது ஷூட்டு கிடையாது இது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை யாரை சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, ஒரு வேளை வந்து விஜய் மையப்படுத்தி சொன்னாங்களா அந்த வார்த்தைன்னு தெரியல. அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், இது வந்து வாக்களிக்கிறதுன்றது வந்து ட்ராமா கிடையாது, ஷூட்டு கிடையாது, ஸோ ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இது வாக்குரிமையை சொல்கிறாங்களா அல்லது விஜயை வந்து மறைமுகமாக சாடுறாங்களான்னு ஒரு டவுட்டு இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து சினிமா பிரபலங்கள் ரொம்ப சீன்லாம் போடவே இல்லை. ரஜினி வந்தார், வழக்கம் போல் ஓட்டை போட்டு கையை காமிச்சிட்டு போயிட்டார். இவர் அஜித் வந்தார், வந்து பார்த்தீங்கன்னா அஜித்து ஒரு பிரச்சனை ஓடிச்சு. என்னென்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஏதோ நோ நீட்னு சொல்ல போக அதை ஒரு கேள்வியாக போட, அதை வந்து சிஎம் என்ன சொல்லிட்டாரு, அதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நோ நீட்னா மாற்றம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு புரிதல் வந்து அதை உடனே முதலமைச்சர்கிட்ட கேட்க அவரும் வந்து நான் அதை வரவேற்கிறேன் சொல்ல அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அப்புறம் பதவி அடிச்சு ஓடி வந்து இவர் அவங்க மேனேஜர் வந்து சுரேஷ் சந்திரா வந்து இது அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இது வந்து ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை நேரடியாக வந்து அஜித்குமாரே கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் இல்லை. அப்போது ஒரு திடீர்னு ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும்போது அது வேற யாருக்காவது வந்து சாதகமாகவும் வேற ஒருத்தருக்கு பாதகமாகவும் ஆகிடக்கூடாதுல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று அப்படியே வந்து சொல்லிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா விளக்கம் தரும்போது நேரடியாக அவரே வந்து விளக்கம் தந்தால் தான் அது திருப்தி அடைவாங்க. மேனேஜர் விட்டு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்த்து இருக்காது. நேரடியாக அவரே வந்து சொல்லியிருக்கணும். சரி, இப்படி தான் வந்து இந்த சினிமா பிரபலங்கள் வந்து கருத்து சொன்ன விஷயங்கள் நிறைய பார்க்கப்படுது. பரவலாக வந்து யாரும் பெரிய நடிகர்கள் யாரும் பெருசாக வந்து பேசவே இல்லை. இதில் தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு மிக்க நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164